ஆகவேதான் அல்லாஹ் தந்த கிஃப்ட் இது. எங்களுக்கு தந்திருக்கிற பிள்ளைகள் ரப்பு எங்களுக்கு தந்த கிஃப்ட் இது. எனவேதான் சொல்றான், அல்லாஹ்வுடைய ஆட்சி உலகத்தில் நடக்குது என்கிறதை யாராவது விளங்க வேண்டும் என்று இருந்தா வீடுகளுக்குள்ள போய்த்து பாருங்க. லில்லாஹி முல்கு ஸமாவாதி வல் அர்த், வானம் பூமியினுடைய ஆட்சி அதிகாரம் அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. என்ற ஆட்சி தான் நடக்குது. உலகத்தில் ஒருத்தன் சொல்லேனும் இந்த நாடு என்னுடையதென்று, இன்னொருத்தன் சொல்லேனும் இந்த நாட்டுடைய ராஜா நான் என்று, இன்னொருத்தன் சொல்லேனும் இந்த நாட்டினுடைய ஜனாதிபதி நான் என்று. அல்லாஹ் சொல்றான், கொஞ்ச நாளைக்கு இருந்துட்டு போ, எல்லாம் என்றதான். அதுக்கு அடையாளம் என்ன தெரியுமா? நான் நினைச்சது தான் படைப்பேன். யக்லுகு மா யஷா, அவன் நினைச்சது தான் படைப்பான். அவன் எதை நாடுவானோ அதை படைப்பான். அவன் சொல்றான், நிக்காஹ் முடிச்சவங்களை பாரு, ஒரு ஆணும் பெண்ணும் இணைஞ்சி திருமணம் செய்யறாங்க. திருமணம் செஞ்சா என்ன அர்த்தம்? துனியாவுக்கு ஒரு புதிய குடும்பம் வந்துருச்சு. இவங்களை நாலா பிரிச்சு போட்டிக்கிறேன், குடும்பங்களை நாலா பிரிக்கிறேன் நான். சில குடும்பங்கள் இருக்குது, அவங்களுக்கு எல்லாமே பொம்பளை புள்ள. அவன் நாடியவர்களுக்கு பெண் பிள்ளைகளை அன்பளிப்பு செய்கிறான். ஆசைப்படுவாங்க, என்ற பிசினஸ் கொடுத்துட்டு போறதுக்கு ஒரு ஆம்பளை புள்ள பிறக்காதான். அல்லாஹ் சொல்ல, உங்களுக்கு எல்லாமே பொம்பளை புள்ளதான். சரி, இவரை போயிட்டு சொல்லாரு, நாட்டில் உள்ள முக்கியமான கேபினட் மினிஸ்டர் போயிட்டு சொல்லாரு, எனக்கு ஒரு ஆம்பளை புள்ள ஒண்ணுமண்டு. கேபினட்ல இருக்கிறவங்க எல்லாரும் ஏகமானதா தீர்மானிக்கிறாங்க, 25 பேர் இருந்து இவருக்கு ஆம்பளை பிள்ளைன்னு ஒண்ணுமண்டு. பார்லிமெண்ட்ல போடுறாங்க, 225 பேரும் கையை தூக்குறாங்க, இவருக்கு ஆம்பளை பிள்ளை ஒண்ணு கொடுக்கத்தான் ஒண்ணுமண்டு. ஜனாதிபதியும் கையொப்பம் போடுறாரு, முழு நாடும் கொடி எடுத்துக்கொண்டு இறங்குறாங்க, இவருக்கு ஆம்பளை பிள்ளை கொடுக்கணும். அல்லாஹ் சொல்ல, நான் கொடுத்துருவேன். நீங்க எல்லாரும் கையொப்பம் போட்டு தீர்மானம் நிறைவேற்றதுக்காக நான் கொடுத்துருவேன். நான் கொடுக்க மாட்டேன். அது நான் நினைச்சதுதான் படைப்பேன். யஹபு லிமன் யஷாஉ இனாஸா, நாடியவர்களுக்கு அல்லாஹ் பெண் பிள்ளைகளை கொடுத்துருவான். முதல்ல பொம்பளை தான் சொல்லிங்க. ஏன்னா அந்த காலத்துல ஜாஹிலியத்துல பெண் பிள்ளைகள் பிறக்கிறத ஒரு கேவலமா கருதின காலம், உயிரோட புதைச்ச காலம். பெண் பிள்ளை ஒரு குடும்பத்துல பிறக்கிறத முசீபத்துன்னு நினைச்ச காலம். பெண் பிள்ளை பிறந்தா நான் கேவலமாகிட்டனே நினைச்சு முகத்தை சுருட்டி கொள்ற காலம். அதனால அல்லாஹ் சொல்ல, நான் பொம்பளை புள்ள கொடுப்பேன். இன்னும் சில குடும்பங்களை வச்சிருக்கிறேன், எல்லாமே ஆம்பளை புள்ள. அவன் நாடியவர்களுக்கு ஆண் பிள்ளைகளை அன்பளிப்பு செய்வார். அவங்க ஆசைப்படுவாங்க, ஒரு மகள் இருக்க மாட்டாளா? நாளைக்கு வயசு போன காலத்துல எங்கட தேவைகளை சொல்லி வாங்குறதுக்கு மருமக்களிட்ட சொல்ல இல்லாத மகள் இருந்தா சொல்லலாம், ஆசைப்படுவாங்க. அல்லாஹ் சொல்ல, இல்ல, உங்களுக்கு எல்லாமே ஆம்பளை புள்ளதான். மூணாவது ஒரு கூட்டத்தை வச்சிருக்கிறான், ஆணையும் பெண்ணையும் கலந்து ஜோடி பண்ணி கொடுத்திருக்கிறான். நாலாவது வச்சிருக்கிறான், அல்லாஹ்வுடைய நாட்டம் அவங்களுக்கு குழந்தை இல்லாததில் அவங்களுக்கு கைர் இருக்கும், குழந்தை இல்லாம வச்சிருக்கிறான். வயஜஅலு மை யஷாஉ அகீமா. அல்லாஹ்ட கவர்மெண்ட் எப்படி நடக்குதுன்னு பாருங்க. அமெரிக்காவிலே மீதான் நடக்குது, சோமாலியாலே இதான் நடக்குது. அல்லாஹ்ட கவர்மெண்ட்ல நடக்குது.